எங்க வீட்ல வந்து ஜாதி ரீதியா எங்களை கொன்றுவோன்னு மிரட்டுறாங்க. எங்களை ஆணவ கொலை பண்ணிருவோன்னு மிரட்டுறாங்க. எங்க வீட்டுல பயப்படுறனால எங்களை ஒதுக்கிட்டாங்க. இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உன்னை ஆணவ கொலை பண்ணிடுவோம், நான் உன்னை ஜாதி ரீதியா நீ எங்க போனாலும் தேடி வந்து வெட்டுவேன், பாக்குறியா நீ உயிரோட வாழ்ந்துருவியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி. நாமக்கல் கோகுல்ராஜ் கொலை வழக்கு மாதிரி உன்னை வந்து ஆணவ கொலை பண்ணிடுவேன், உன்னை வந்து மூஞ்சே தெரியாத மாதிரி பண்ணிடுவேன், உனக்கு உங்க வீட்டையே அழிச்சிருவேன். இந்த நாட்டுக்கு தான் நல்லா பண்ற மாதிரி தான் படிக்க போறோம். ஸோ அதனால இந்த அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றணும். என் பேர் மஞ்சு, இவங்க பேர் வீரமுரசு. நாங்கள் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க வீட்டாளுங்க யாருமே ஒத்துக்கல. எங்க வீட்டில் வந்து ஜாதி ரீதியா எங்களை கொன்றுவோன்னு மிரட்டுறாங்க, எங்களை ஆணவ கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டுறாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல தான் வந்து பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கோம். நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க எந்த ஊருமா? நான் பசுபதிபாளையம், இவங்க வந்து கொளந்தாக்கொன்னூர். 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வீட்ல யார் வீட்ல எங்க வீட்டுல எங்க 2 பேர்த்து வீட்லுமே எதிர்ப்பு, எங்க வீட்டுல ரொம்ப எதிர்ப்பு. என் பேர் கே வீரமுரசு, இவங்க வந்து மஞ்சு. நான் பிஇசிசி முடிச்சிருக்கேன். 2 பேருமே மேஜர் தான். நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீட்லயும் ஃபுல் சப்போர்ட் கிடையாது, இவங்க வீட்லயும் ஃபுல் சப்போர்ட் கிடையாது. எங்க வீட்டில் சப்போர்ட் இல்லை. இவங்ககிட்ட வந்து என்னன்னா இவங்க வந்து ஜாதி ரீதியா வந்து எங்களை வந்து வேணான்னு சொல்றாங்க. எங்க வீட்டில் பயப்படுறனால எங்களை ஒதுக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து நண்பர்கள் மூலியமா கல்யாணம் பண்ணிட்டோம் தாந்தரமலையில். இப்போ வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து தஞ்சம் வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டு. இந்த அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றணும். இப்போ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உன்னை ஆணவ கொலை பண்ணிடுவோம், நான் உன்னை ஜாதி ரீதியா நீ எங்கே போனாலும் தேடி வந்து வெட்டுவேன், பார்க்குறியா நீ உயிரோட வாழ்ந்துருவியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு. நாங்கள் இயற்கையாக நடக்கிறது தான் இது. இதுக்கு வந்து அவர் ஆணவ கொலவரியும் போகிறாங்க. வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க கேஸ்ட்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இருக்கார் சந்தோஷ்னு, அவர் வந்து என்னை கொலை மிரட்டல் விட்டாரு. உன்னை நாமக்கல் கோகுல்ராஜ் கொலை வழக்கு மாதிரி உன்னை வந்து ஆணவ கொலை பண்ணிடுவேன், உன்னை வந்து மூஞ்சே தெரியாத மாதிரி பண்ணிடுவேன், உனக்கு உங்க வீட்டையே அழிச்சிருவேன், நீங்க வம்சமே இருக்காது, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இப்போ சப்போர்ட்ல எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை. அதனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம். இந்த அரசாங்கம் புதுசாக வந்திருக்கு, இந்த அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றணும். அவங்கள நம்பி தான் இருக்கோம். இந்த 2 உயிருமே விட்டுறக்கூடாது. நாங்கள் மென்மேலும் நிறையா வந்து இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும். 2 பேரும் படிக்கணும். அவங்க அட்வொகேட் படிக்கலான்ட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு சென்ட்ரல் டிஃபென்ஸ் படிக்கணும்னு இருக்கேன். 2 பேருமே வந்து இந்த நாட்டுக்கு தான் நல்லா பண்ற மாதிரி தான் படிக்க போறோம். ஸோ அதனால இந்த அரசாங்கம் தான் எங்களை காப்பாற்றணும். திருமணம் எங்க நடந்துச்சு? திருமணம் தாந்தரமலையில் நடந்துச்சு. இன்னைக்கு தான் தாந்தரமலையில் 11:30 மணிக்கு நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நடந்துச்சு. 2 எங்க வீட்டு சைட்ல இருந்து வரல.